நீங்கள் எத்தனை பாண்டியன் மிகச்சிறந்த அழகனா, கமலஹாசன் ரஜினிகாந்த் ஒப்பிடக்கூடிய ஒரு அழகனா, பாக்யராஜ் மட்டும் நான் பார்க்கறதுக்கு அப்படியே சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு மகா கதாபாத்திரம் கொண்ட நடிகனா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாதாரணமான இருக்கிற ஆட்கள். ஆனால் சாதாரணமான இருக்கிற ஆட்கள் போகிற அந்த படங்களில் பாடல்கள் வாய்ப்பும் இசை அந்த துணுக்குகள் இந்த பிக்சர் கிடைக்கிற போது, டேய் நீ இவனை சாதாரணமாக நினைக்காத, இது காட்டு மல்லி தான், ஆனால் அந்த மல்லியில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த அனுபவத்தையும் தன்னுடைய வாழ்வியலையும் அதுக்குள்ளே புகுத்தி கொடுத்து பெரிய நடிகர்கள் வித்த காமிக்கிறதெல்லாம் கீழே விழுந்து போய் இந்த சாதாரண மனிதனுக்குள்ளே தாண்டா நீங்கள் இருக்கிற ஜீவன் இருக்குன்னு சொல்லி அவர் இசை நுட்பங்களை, இசை அறிவை, இசை உணர்வை, இசை உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அனுப்புகிறார். அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு இப்போ அவர் சிம்பனி வாசித்து வரும்போது அதை கேட்கும்போது உலகமே வியக்கிறது. ஆனால் நம்ம ஊருக்காரன் என்ன நினைக்கிறான்னா, அட இது நமக்கு அன்னிக்கே கொடுத்துட்டார, எல்லா பாட்டிலும் இது மாதிரி இருக்கே என்று வியந்து பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, இளையராஜா தன் வாழ்வை இசைக்கு ஒப்படைச்சிக்கிட்டார்.